வணக்கம். வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா. ஆ, உங்களை வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்ண போறோம். சரி, நான் பிறந்ததுக்காக ஏதாவது பிரயோஜனமா நல்லது நடந்தா சரிங்க, சொல்லுங்க ஐயா. 18 சித்தர்களை வந்து உங்களுடைய உடம்புக்குள்ளார வந்து ஆ, கூடு விட்டு கூடு பாயிற வித்தை மூலமா வந்து உங்களுக்குள்ளார இறக்க போறோம். அதுக்காக வந்து முயற்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய உடம்பை தயார் பண்ணிக்கங்க. 4 நாளா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் எனக்கும் போயிட்டு தான் இருக்கு. ம். நீங்க சொல்றதும் சரியா தாங்க இருக்கு. நான் எந்த மாதிரி உடம்ப தயார் பண்ணணும், சித்தர்கள் எப்படி இறங்கி என்ன வேலை செய்வாங்க நம்மளை யூஸ் பண்ணி என்னன்னு சொல்லுங்க. உங்களுடைய உடம்பை வந்து முதல்ல வந்து வஜ்ர தேகமாக மாற்றணும். சரிங்க ஐயா. அதுக்காக வந்து கற்பங்கள் வந்து உண்ணணும் நீங்க. ஓகேங்க ஐயா. சில காலம் வந்து இங்க வந்து தங்கி வந்து கற்பங்கள் உண்டு. ஆ உங்களுக்கு உண்டான அந்த அவங்க வந்து சித்தர்கள் வந்து உங்க உடம்புக்குள்ளார வந்து இறங்குவாங்க. அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் வந்து நீங்க வந்து தனிமையில இருந்து ம் அதுக்குண்டான சந்தர்ப்பம் இந்த வாய்ப்பெல்லாம் அவங்க சித்தர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க வந்து எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். சரிங்க ஐயா. அதுக்காக நீங்க வந்து தயாரா இருந்தீங்கன்னாக்கா ம் சொல்லுங்க. உங்களுக்கு வந்து அதை வந்து ஏற்பாடு பண்றோம். இல்லை, இவ்வளோ நாள் கல்கி அரம்படி சித்தர் யோக மாற்றம்னு பேசிட்டு இருந்ததே இதுக்காகத்தான். அது யாரை செலக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாம இருந்தேன். சரி, என்னையே செலக்ட் பண்ணிருக்கீங்க. என் உடம்பே மண்ணானாலும் மகேசனுக்கே போகட்டும்ன்ற மாதிரி நான் களத்தில் இறங்குறேன். நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை செய்கிறேன். முக்கியமா வந்து மது மாது இந்த மாதிரியான பழக்கங்கள் எல்லாம் வந்து அறவே தவிர்த்துட்டு நீங்க வந்து முழு பரிபூரணமாக சித்தர்களுடைய உணவு முறைகளுக்கு அவங்களுடைய கற்ப தேகங்களுக்கு மாறக்கூடிய இருக்கும். அதுக்கு கண்டிப்பாங்க ஐயா. இது எனக்கு ஆல்ரெடி தெரியும். தியானத்திலேயே கனவுலயே எல்லாம் உணர்த்தப்பட்டிருக்கு. நீ வந்து என்னைக்காவது ஒரு நாள் மது மாது மாமிசம் எல்லாத்தையும் விட்டுட்டு வள்ளலார் மார்க்க படி வந்துருவன்னு எனக்கு உணர்த்தப்பட்டது. அது சம்டைம் 6 மாசம் விடுவேன், 1 மாசம் விடுவேன். அப்புறமா மறுபடியும் ஏதோ மன உளைச்சல் காரணமா ஆரம்பிப்பேன். இப்ப விட்டுறலாம். உலக நன்மைக்காக உயிரையே கொடுக்க ரெடி. மது மாதெல்லாம் விட முடியாதா என்ன? விட்டுறலாம். ஏன்னா நீங்க வந்து ஒரு சித்தர்கள் வந்து உங்க உடம்புக்குள்ளார இறங்கினாங்கவே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும். இப்ப 18 பேர் வந்து ஒவ்வொருத்தவங்களா வந்து நீங்க வந்து இது பண்ண முடியும். இப்ப வந்து உங்களுக்கு சித்தர்கள் வந்து நான் வந்து லிஸ்ட் அவுட் வந்து சொல்லிடுறேன். சொல்லுங்க ஐயா. ஏற்கனவே 8 பேர் இறங்கிட்டாங்க. நீங்க இன்னும் மீதி பேரும் இறங்கிட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சாட்டுங்கிறது சொல்லி அதே மாதிரி பண்ணிக்கலாம். என்னமோ நடக்குதுங்க ஐயா என்னை சுத்தி. எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. முதல்ல வந்து நந்தி தேவர் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ண போறாரு. அவர் தான் வந்து சித்தர்கள்ல வந்து தலையாய சித்தரா வந்து இருக்காரு. அப்படியா? சரிங்க ஐயா. அவரை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இறக்க போறோம். நம்பிதேவர்ல இருந்து அப்புறம் நந்திதேவர். அதுக்கு அடுத்தது வந்து காக புஜண்டர். காக புஜண்டர் தான் மெயின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்பிதேவர் தான் மெயினா? சரிங்க ஐயா, எனக்கு தெரியல. நந்திதேவர் வந்து சிவனுடைய நேரடி இதுல வராரு. நானு சைவம் படிச்சிருக்கேன். சைவம் வைணவ புராணத்துல நந்திதேவரை பத்தி படிச்சிருக்கேன். அவரு தான் வந்து முதல்ல வந்து நந்திதேவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது பண்றாரு. கூடு விட்டு கூடு பாய போறாரு. அடுத்தது வந்து காகபுஜண்டர் வந்து உங்களுக்கு வந்து தயாரா இருக்கிறாரு அடுத்த 2வது நபராக. 3வது நபர் வந்து அகஸ்தியர். ஓகேங்க ஐயா. அகஸ்தியர். அடுத்தது வந்து திருமூலர் பெருமான். சரிங்க ஐயா. அடுத்தது வந்து திருமூலருக்கு அடுத்தது வந்து பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர். அதுக்கு அடுத்தது வந்து போகர். இவங்க வந்து இப்ப வந்து இது இருக்காங்க.
இவங்களுடைய இதை வந்து பொறுத்து இவங்களுடைய இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு மத்தவங்க எல்லாம் வருவாங்களா? ஆமா, இது இது முடிஞ்ச உடனே இவங்க தான் வந்து டாப் மோஸ்ட் இது இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து பெரிய இது இருக்கும். அதுக்கு வந்து தயாராகுங்க. அது முடிச்சிட்டு நம்மள தயார் பண்ணிக்குவாங்க. நான் என்ன தயாராகிறது? அவங்களே நம்மள வச்சு செய்யறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? நான் மட்டும் ஆனா நீங்க சொன்னதை கடைபிடிக்கிறேன். மது மாமிசத்தெல்லாம் விட்டுறேன். ஓகே. பாபாஜி வழியை இனிமேல் ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால சித்தர்கள் நம்மளை செலக்ட் பண்ணிருந்து என்னால இந்த உலகத்துக்கு ஏதாவது நல்லது நடந்தாலும் சந்தோஷம்தான். அதுக்காக உயிர் கொடுக்கவும் ரெடி. ஓகேங்க ஐயா. இப்போ 6 சித்தர்களை பத்தி சொல்லிருக்கீங்க. நந்தி தேவர், காலங்கிநாதர், அகத்தியர், திருமூலர், பதஞ்சலி, போகர்லாம். ஆமா. அதுக்கடுத்து மத்தவங்க எல்லாம் வருவாங்க, எல்லாமே நம்ம கூட செலக்ட் பண்ணி. அடுத்தது வந்து காலாங்கிநாதர் வருவாரு. காலாங்கிநாதர் வருவாரு, இடைக்காடர் வருவாரு, கொங்கணவர் வருவாரு, கருவூரார் வருவாரு, மச்சமுனி வருவாரு, மச்சைமுனி வருவாங்க. கருவூரார் மச்சமுனி எல்லாம் போகருக்கு அடுத்து வருவாங்களா? கருவூரார் மச்சமுனி வந்து சீனியர். அவரு அகத்தியருக்கு வந்து அடுத்தது வந்து மச்சமுனி வந்துருவாரு. புரியுது புரியுது. அவங்க உங்களுடைய சீடர்கள் வரிசையில வந்து வகைப்படுத்தி வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு இது பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய சீடர்கள் யாரோ அவங்களுடைய இதுல வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இவங்க இருக்கிறவங்க இவங்க வந்து வழிவிடுவாங்க அவங்களுடைய சீடர்களுக்கு. வந்து அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடும். முடிச்சிடலாம். நம்மளை வச்சு ஏதோ பண்றாங்க சிவனடியார்கள். அதை நான் லாஸ்ட் 3-2 வீடியோஸ்லயே சொல்லிட்டேன். எனக்கு நல்லா புரியுது. இப்ப வங்காள விரிகுடா, கன்னியாகுமரி, இந்த சாமி தோப்பு அங்க நான் மறுபடியும் கிளம்பணுமா இல்ல இங்க இருந்தே எல்லாம் நடக்குமா? சேலத்துல இருந்தே இங்க உங்களுக்கு வந்து கொல்லிமலை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். கொல்லிமலையை தான் சித்தர்கள் வச்சு செஞ்சாங்க. சரி. கொல்லிமலை கோரக்கர் குகைக்கு உள்ளார வந்து ஒரு சில குகைகள் இருக்கு. அங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த கூடு விட்டு கூடுபாயும் இது வந்து அங்கதான் உங்களுக்கு வந்து நடக்கும். அங்கதான் கூடு விட்டு கூடுபாயத்தை கொல்லிமலையில தான் எனக்கு நடக்கும். ஆமா, கொல்லிமலையில் தான் நடக்கும் ஐயா. சரிங்க ஐயா, நிச்சயமா பண்ணிக்கலாம். இந்த பதிவை நம்ம மக்களுக்கு தெரிவுபடுத்தலாமா? பெரும்பாலும் வந்து இது வந்து ரொம்ப சீக்கிரட்டா நடக்கணும். நீங்க வந்து உங்களுடைய விருப்பம். எல்லாரும் ஆர்வலர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, கல்கி எப்போ வருவாரு, அழிவில்லா ஆட்சியாளன் எப்போ வருவாரு, உலகத்துக்கு எப்ப சத்தியுகம் பிறக்கும்னு. இப்ப வந்து அழிவில்லாத ஆட்சியாளனுக்கு வந்து அவருடைய சக்தியை கூட்டுறதுக்காக தான் இப்ப வந்து 18 சித்தர்களை வந்து உடம்புல இறக்குறோம். அதான் என்கிட்ட இறக்குங்க. இது நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம பார்வையாளர்களுக்கும் தெரிஞ்சா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். எப்படின்னா, ஓகே இதெல்லாம் என்னமோ வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க, அறம்படியாரு கல்கி வருவாரு, அழிவில ஆட்சியாளர் வருவாருன்னு சும்மா கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதுதான் சரி பரவாயில்ல, நீங்க சொன்னா ரிலீஸ் பண்றேன். இது போல 18 சித்தர்களுடைய அருள்கள் வந்து இறங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கூட வந்து தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் வந்து செய்து கொடுக்கப்படும். அந்த மாதிரி வீடியோ போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செய்யுங்கய்யா, நீங்க நினைச்சத செய்யுங்க. நம்ம உடம்பு எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கு. நீங்க சொல்லாததுக்கு முன்னாடியே எனக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் வந்துச்சு. நான் ஏற்கனவே பல நண்பர்கள்ட்ட எல்லாம் இதை சொல்லியிருக்கேன். லாஸ்டா இப்ப நகுலன்ட்ட கூட பேசும்போது நிறைய சிம்டம்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். கணேசையா, கலைவண்யம்மா, அப்புறம் நம்ம இவர் சேகர் ஐயா எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்கேன். அப்ப சொல்லுவேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, எல்லாம் சிவன் செயல், எல்லாம் சரியா போயிடும், தைரியமா இருப்பாங்க. ஆனா புறத்துல இருந்து இந்த மாதிரி பிரச்சனையை அனுபவிச்சது இல்லை. ராதாகிருஷ்ணன் கூட நேற்று கமெண்ட் பண்ணேன், மெயிலும் பண்ணேன். என்னமோ கல்கி பற்றியும் அறம்பாடி ஏற்பாடுகள் பற்றியும் போட்டு எனக்கு நிறைய டார்ச்சர்ஸ், நிறைய வறுமை, பொருளாதார நெருக்கடி, மென்டலி டார்ச்சரு, பிசிக்கலி டார்ச்சரு, உடல் ரீதியும் பாதிக்குது. கொல்லிமலை அடி விடுது, வண்டியில இருந்து வலி விழுது,
சைலன்சர் சுடுது, கை கால் உடையுது, மண்டை அடிபடுது. அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலாவும் நிறைய பாதிக்கப்படுதுன்னு நான் சொல்லும்போது அவர் என்ன சித்தர்கள் வந்து உங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னாக்கா அதுக்கு உண்டானதை வந்து நீங்க வந்து அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக அவங்க கஷ்டத்தை கொஞ்சம் கொடுத்து அழுந்து தூக்கி விடுறாங்க. உங்களை வந்து நீங்க வந்து இது பண்ணணும், தயார் பண்ணிக்கணும். வாங்க, உங்களுக்கான வந்து ஸ்பேஸ் வந்து தயாரா இருக்கு. நீங்க வந்து சீக்கிரம் வந்து நீங்க வந்து இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நீங்க வந்து மேன்மை பெறுவீங்கன்னு நம்புறேங்க ஐயா. இதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் இந்த உலகத்தை ஆள போறேன், இந்த உலகத்தை நல்வழிப்படுத்த போறேன், இந்த உலகத்துக்கு எலிஜிபிள் பர்சன் நான் தாங்கிறதுக்கான அடையாளங்களை அறம்பாடி சித்தர் சொல்லிட்டாரு. அவன் காலில் இப்படி இருக்கும், கழுத்துல இப்படி இருக்கும், ஆண்குறி இப்படி இருக்கும், அங்க இருக்கும், அங்க மச்சம் இருக்கும், இங்க இப்படி அடிச்சிருப்பான், இங்க நிறுத்திருப்பான். தன்னிலையை உணர்றதுக்கான சிலபஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ரொம்ப வியப்பெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி எனக்கே தெரிஞ்ச விஷயம் தான். நம்மளை வச்சு இந்த பிரபஞ்சம் ஏதோ பண்ணுதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. அது உங்க மூலம் வெளிப்படுது, ஒரு குருநாதர் மூலம் சிஷியனுக்கு வெளிப்படுது, அவ்வளவுதான். வந்து முதல்ல வந்து நீங்க 18 சித்தர்கள் உடம்புல வந்து இறங்க போறீங்க. சித்தர்கள் வந்து உங்க உடம்புல இறங்குவாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க வந்து 18 சித்தர்களுடைய ஆற்றலை வந்து பெற்றுட்ட பிறகு நீங்க வந்து உலக இயக்கங்களை வந்து எளிதில் வந்து இயக்கலாம். எளிதில் இயக்கிட்ட பிறகு பஞ்சபூதங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வித்தைகளை வந்து நீங்க வந்து தன்னகத்தை பெறக்கூடிய வல்லமை வந்து பெற்றுடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த உலக மாற்றத்துக்கு உண்டான வித்திடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த உலகத்துல வந்து நீங்க வந்து இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டா நீங்க வந்து இறைவனுடைய வந்து இந்த உலகம் வந்து பார்க்கிற அளவுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு செயலை செய்வீங்கன்னு நம்புறேன். இதெல்லாம் தானா கண்டிப்பா நடக்குங்கய்யா. அதுக்குதான் இறைவன் உயிரை கொடுத்துருக்கான். எத்தனையோ இடங்கள்ல உயிர் போற நிலைமையிலயும் இறைவன் உயிரை காப்பாத்துறதுக்கு காரணம் நமக்கு ஏதோ வேலை வச்சிருக்காரு. எனக்கு எத்தனையோ டிகிரி, டிப்ளமோ, எத்தனையோ டேலண்ட் இருந்தோம், எதுலயும் என்னால ஜெயிக்க முடியல. அதான் அழிவில்லா செவன் கல்கிக்கு எதுவுமே கைகூடாது. அவன் போஸ்டிங் வர்ற வரைக்கும் சிரமம், வறுமை, துன்பம், துயரம், ஏமாற்றம், எதிர்பார்ப்பில் விரயம் எல்லாமே நடக்கும்னு வந்தது. அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ எனக்கு இதுலயுமே கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் தான் கடவுளா வரணும், அழிவில் ஆட்சியாளராக வரணும், சித்தர்கள் என் கூடுல தான் பாயணும்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட்டு இந்த உலக நன்மைக்காக என் உடம்பை எடுத்துக்கிட்டாலும் உயிரை எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லைன்னு ஆசைப்படுறேன். அது எனக்கு வந்தாலும் சரி, வேற ஒருத்தருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போனாலும் சரி. பட்டு உலகம் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன். என் கண்ணார அதை பார்த்துட்டு போகணும், சத்தியுகத்தை பார்த்துட்டு போகணும், அவ்வளவுதான். அதுக்கு நான் வந்து ஒரு கடைநிலை சீடனா இருந்தாலும் சரி, இல்ல அழிவில்ல ஆட்சியாளனா கல்கியா வந்தாலும் சரி, ஏதோ ஒன்று நடக்கட்டும் பார்த்து. நீங்க வந்து முதல் சித்தர்கள் வந்து அவங்கள வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ இவங்களெல்லாம் வந்து டாப் மோஸ்ட் இதுல இருக்கிறவங்க டைரக்டா வந்து சில பிள்ளைங்க இருக்காங்க, சில ஆண்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் தூக்கி அடியில போட்டுக்கலாம். வந்து சிவனுக்கு வந்து சிவனுடைய நேரடி ஆசி பெற்றவங்க. தேவரெல்லாம் வந்து சிவனுடைய அவதாரம். கண்டிப்பா காகபுஜண்டர்லாம் சிவனுக்கு இன்னும் பல ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியவர். சிவனை பத்தி யுக யுகங்கள் வந்து வாழக்கூடிய சித்தர்கள் வந்து உங்களுடைய உடம்புல வந்து இறங்குனாங்கனாக்கா அவங்களுடைய நிலைகள் எப்படி வந்து மாறக்கூடிய தன்மைகள் வாழ்ந்ததாவே இருக்கும். மென்டலியும் டார்ச்சர் ஆகுதுங்கய்யா. மண்டை வலிக்கிற மாதிரி இருக்குது, உடம்புலாம் வலிக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. வாங்க வந்து இங்க வந்து மருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டு உடம்ப வந்து தயார் பண்ணிக்கிட்டு எல்லாமே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் சரி பண்ணிடலாம். நீங்க வந்து சேருங்க. சரி வந்துடுறேங்கய்யா. சரி, நான் செவ்வாய்க்கிழமை எனக்கு அஸ்ட்ராலஜி கிளாஸ் செகண்ட் பேட்ச்ல தேர்ட் யூனிட் இருக்குது. தசாபுத்தி பலன்கள் நான் கற்றுக் கொடுக்கணும். நம்ம பிசி அவங்க குழந்தை அவதாரணி, அவங்க ஹஸ்பண்ட் வினோத் எல்லாம் வராங்க. சரிங்க, அதெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. முடிச்சிட்டு வரேன், செவ்வாய்க்கிழமைக்கு மேல வரேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தகவலை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம், நீங்க வர்றதும் வராதும் வந்து உலக நன்மைக்காக நான் வருவேங்க ஐயா. என்னங்கய்யா அப்படி சொல்றீங்க? நீங்க ஆசான், நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? மாசம் ஒருக்கா உங்களை வந்து பாத்துட்டு தான் இருக்கிறேன். இப்ப வரேன் இருங்க. இப்பவே வர சொன்னீங்கனாலும் காலையில வந்துருவேன். சரிங்க ஐயா. அதனால செவ்வாய்க்கிழமை அந்த கிளாஸ் கமிட்மெண்ட் ஆயிடுச்சு, அதை முடிச்சு விட்டு
ம். அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை வச்சு விட்டு நான் வந்துடுறேன். சரியா? ஓகே. வாங்க ஐயா, வாங்க ஐயா. நன்றி. நன்றி.